அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது RSI இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த இண்டிகேட்டரை ஸ்கேல்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதாவது குயிக்காக ட்ரேடில் என்டர் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஸ்கேல்பிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டான இண்டிகேட்டராக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான இண்டிகேட்டராக இது இருக்கும். இப்போ நான் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இருக்கேன் அந்த பேனலில். ஸோ இதில் இண்டிகேட்டரில் போயிட்டு RSIன்னு கிளிக் பண்ணுறீங்க, RSIன்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் செட்டிங்ஸை மட்டும் போய் மாற்றிக்கோங்க. அதாவது இன்புட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதே தான். RSI லென்த்து 14, MA டைப் SMA, MA லென்த் 14, இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸ்டைலில் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா RSIயோட லைன். அடுத்தது இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது RSI பேஸ்டு MA மூவிங் ஆவரேஜோட லைன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 70-30 அப்படின்ட்டு இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இதை 80-20ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு நல்லா தெரியும். 50 பாயிண்ட்டு. இந்த 50 தான் பார்த்தீங்கன்னா மிடில் பாயிண்ட்டு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். உங்களால் இந்த RSI இந்த இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது 80. இந்த ப்ளூ கலர் லைன் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது 50. கீழே இருக்கிற லைன் 20. ஸோ இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு இந்த போட்டிருக்கு பாருங்கள். மேலே இருக்கிறது 80, நடுவில் கிராஸ் பண்ணுற ப்ளூ லைன் 50, கீழே இருக்கிறது 20. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது எப்போல்லாம் இந்த க்ரீன் கலர் லைன், அதாவது RSIயோட லைன் 80க்கு மேலே போகுதோ இல்லை 80 டச் பண்ணுதோ, அது பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் பொசிஷன் அர்த்தம். அதாவது அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராக பாட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதிகமாக பை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இடம் கன்சால்டேட் ஆகலாம். அதாவது சைட்வேஸில் மார்க்கெட் போகலாம், இல்லை மார்க்கெட் கீழே இறங்கலாம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் நடக்கும். ஸோ இந்த இடம் மார்க்கெட் தான் மேலே போயிடுச்சு, 50 கிராஸ் பண்ணால் பை பண்ண சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. சரியா? ஏன்னா 80க்கு மேலே 80 டச் பண்ணாலோ இல்லை 80க்கு மேலே போயிட்டாலோ ஓவர் பையிங் பொசிஷனாக இருக்கும். அது ஓவர் பாட் பொசிஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிடும். அதாவது சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடும், இல்லைனா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் இந்த 20 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20 எப்போல்லாம் இங்கே கிராஸ் பண்ணுதோ, மார்க்கெட் இந்த 20 இந்த க்ரீன் லைன் எப்போ இந்த 20 கிட்ட டச் ஆகுது இல்லை 20க்கு கீழே போகுதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு பொசிஷன். ஓவர் சோல்டு இந்த இடம்லாம் ரொம்ப அதிகமாக செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன எடுக்கணும், இங்கே எதுவுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரேடு இது மார்க்கெட் கன்சால்டேட் ஆகலாம். அதாவது சைட்வேஸில் போகலாம், இல்லை மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம். அதுக்கப்புறம் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரேஞ்சு சொன்னேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 50, அதாவது மிடில் லைனு. இந்த ப்ளூ லைனை மெயினாக வச்சுக்கிட்டு இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நினப்பு வச்சுக்கணும். அதாவது என்னென்னா, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இந்த க்ரீன் லைன் RSI லைனு போகுது அப்படின்னா நம்ம அதாவது அப் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். அதே போல் இந்த 50யை இந்த RSI லைன் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுன் சைடுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம். ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மேலே போக போகுது அர்த்தம். இது ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலாக இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த MA லைனு, இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைனையும் அதே நேரத்தில் இந்த ரெட் கலர் லைனும் பார்த்தீங்கன்னா அதையும் இந்த க்ரீன் கலர் லைன் கிராஸ் பண்ணணும். மேலே இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக பாருங்கள், இங்கே கிராஸ் பண்ணுதா, 50 கிராஸ் பண்ணிடுது. அதே டைமில் இந்த ரெட் கலர் லைனையும் இந்த க்ரீன் கலர் லைன் இங்கே கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறதா வச்சுப்போம். நீங்கள் ஒரு ஃபியூச்சரை இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இதோட பாயிண்ட் பாருங்கள், இங்கே 16,604 கரெக்டாக இந்த லைனை பாருங்கள், நேராக தெரியுதா? இந்த லைனுக்கு நேராக நான் இந்த இதை வச்சுருக்கேன். இந்த இடத்துல
இந்த கேண்டில் ஸ்டாப் ஆகிற அந்த கேண்டிலோட எண்டிங் அது வந்து முடிகிற டயத்தில் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். 16,604 இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 80 ரீச் ஆகிறப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 16,680 கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா 25 பாயிண்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,700 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இதே நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இதில் ஆப்ஷன் பையிங்கை விட ஃப்யூச்சர் ட்ரேடும் ஆப்ஷன் செல்லிங்கும் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகும்போது இந்த இடம்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் மேலே கீழேன்னு மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுது, திரும்ப மேலே ஏறுது. இந்த RSI லைன் பாருங்கள் கீழே மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் லாஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிறப்ப மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கேல்பிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உடனே ட்ரேட் எடுத்து உடனே குயிக்காக என்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எந்த டேயில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது நல்லாவே உங்களுக்கு புரியும் நான் சொல்கிற விஷயம். அதே போல் இதை நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து இந்த மாதிரி லைன் வந்து கிராஸ் பண்ணுறப்போ ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஓவர் பாட்டில் போகிறப்போ அதை வந்து செல் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் பொசிஷனுக்கே போகாமல் அதாவது ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து கிராஸ் பண்ண இந்த லைன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பை பண்ணுறோம் அப்படின்னா பை பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த கிராஸ் லைனை வந்து இங்கே வந்து எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரேடை வந்து இங்கே எடுத்திருப்போம் ஓகேவா. இந்த லைனில் ட்ரேட் எடுக்கணும்னா 16,700 இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப 16,700லேருந்து இந்த பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 16,721. ஸோ 21 பாயிண்ட் தான் உங்களுக்கு கெயின் ஆகும். ஆனால் உங்களுக்கு டைம் டிகேயில் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இதில் இருக்காது. இதுவே நீங்கள் வந்து ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 பாயிண்ட் கெயின்னா ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ பெரிய நீங்கள் ரொம்ப நேரம் இது ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி RSI யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைனா ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நல்ல கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 to 3% நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிற டைமிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற டைமிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இந்த மாதிரி சைட்வேஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு வந்து லாஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இது மாதிரி மேலே போகிறப்போ நீங்கள் பை பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் பை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா 50க்கு கீழே தான் இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு அப்புறம் தான் 50க்கு மேலேயே கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீன் லைன் வந்து 50யும் கிராஸ் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி MA லைன் இந்த மூவிங் ஆவரேஜ் லைனையும் கிராஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதே போல் தான் இங்கேயும் இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கேயும் அதே போல் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து 50க்கு மேலே இருக்கிறப்போ இந்த RSI லைன் வந்து 50க்கு மேலே இருக்கிறப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணால் நல்ல மூமெண்ட் இருக்குதா, நல்ல மூமெண்டம் இருக்கா, ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் கீழே வரப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த RSI வந்து பெஸ்ட்டு இண்டிகேட்டராக இருக்கும். பொதுவாகவே இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு விதமான ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அந்த ரூல்ஸ் அந்த ஃபாலோவெல்லாம் எப்படியும் வந்து எந்த மாதிரியான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தால் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்கள். அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
இப்போ இந்த RSIயே பார்த்தீங்கன்னா இதில் பலர் வந்து பலவிதமான ட்ரேடிங் ஸ்டைலை வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் வந்து இது, என்னோடய ட்ரேடிங் மெத்தட் வந்து இது. நான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைல் சூட் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் எடுக்க பாருங்கள். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போவுமே பெருசு கோல்டன் ரூல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த இண்டிகேட்டரும் சரி, ஸ்ட்ராட்டஜியும் சரி, கோல்டன் ரூல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது அதை வச்சு மட்டுமே ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நமக்கு இன்னொரு சைடில் ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ முழுக்க RSI மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு அதை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க. அதில் இந்த RSIயை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டைலை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.